வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் அவல் வேர்க்கடலை லட்டு பண்ண போகிறோம். அவல் வேர்க்கடலை ரெண்டும் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான லட்டு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப் திக்கான அவலை சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த அவலை வறுத்துக்கங்க. நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட சிவப்பு அவல் இருந்தாலும் எடுத்துக்கங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அவலை வறுக்கும்போது ஸ்டவ்வை நிதானமான தீயிலேயே வச்சுக்கோங்க. 3 நிமிஷமாக வறுத்து அவல் வறுபட்டு லேசாக சூடு ஏறி இருக்கு. இதில் நம்ம அவல் எடுத்த கப்லேயே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதே மாதிரி நிதானமான தீயிலேயே வச்சு இந்த அவல் தேங்காய் துருவல் ரெண்டையுமே வறுத்துட்டே இருங்க. தேங்காய் துருவல்ல இருக்கிற ஈரப்பதம் போய் நல்லா வறுபற்றும், அவளும் நல்லா மொறுமொறுன்னு வறுபற்றும். இப்ப ரெண்டையுமே வறுத்தாச்சு. கைவிடாம பக்கத்திலேயே இருந்து வறுத்தாதான் நமக்கு அவளும் கருகிராம இருக்கும். தேங்காய் துருவல் வறுபட்டு நல்லா ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. அவள் நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டிருக்கு. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். அதே பேன்லயே அவல் எடுத்த அதே கப்லயே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்கிறேன். இந்த வேர்க்கடலைய நிதானமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா இதனுடைய மேல் தோலை எடுத்துட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். அவல் எடுத்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெல்லம், ஒரு கப் அளவு தண்ணி. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். சேர்த்த வெல்லம்லாம் நல்லா தண்ணியில கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அவளும் தேங்காய் துருவலும் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை லைட் கோர்ஸான பவுடரா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. இந்த மாதிரி அரைச்சுக்கங்க. அடுத்து நம்ம வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலையை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலைய மிக்ஸியை ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு போட்டு லேஸ் கொரகொரப்பான பவுடரா அரைச்சுக்கலாம். மிக்ஸியை ஸ்பீடா போட்டு அரைச்சிங்கன்னா வேர்க்கடலையில உள்ள எண்ணெய் வெளியில வந்துடும். அடுத்து நம்ம ரெடி பண்ண வெள்ளக்கரைசலை இந்த பேன்ல வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமை விட கொஞ்சமா கூட்டி வச்சுக்கோங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்ச அவல் தேங்காய் பவுடரை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, கொஞ்சம் திக்காய் வரட்டும். இப்ப 1 நிமிஷமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். இப்ப கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் மட்டும் திக்காய் வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு அரைச்ச வேர்க்கடலை பொடியை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம வேர்க்கடலை பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வேகமாவே இது கெட்டியாகி வந்துடும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இந்த லட்டு பண்றதுக்கு நெய் எதுவுமே கொஞ்சம் கூட தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து பேன்லயே ஒட்டாம வந்திருக்கு. இதுல 1/4 கப் அளவுக்கு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ண முந்திரி சேர்த்துக்கலாம். நீங்க உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சேர்த்த வேர்க்கடலை தேங்காய் இதுல இருந்து வர்ற எண்ணெயே நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு போதும். கொஞ்சம் கூட நெய்யே தேவைப்படாது. இப்ப நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். கொஞ்சம் இதனுடைய சூடு ஆறட்டும், அதுக்கப்புறமா லட்டை பிடிச்சிடலாம். இப்ப கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. லட்டு பிடிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து
உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பிடிச்சுக்கங்க. நெய் எதுவுமே தொட வேண்டியதில்லை. இதே மாதிரி எல்லாத்தையுமே லட்டா பிடிச்சு வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய இந்த லட்டை ஈவினிங் டயத்துல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா குசியா விரும்பி சாப்பிடுவாங்க. பக்கோடா பண்ண போகிறோம். இந்த பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் காஃபி டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். மீல் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். 1.5 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய வெயிட் 200 கிராம் இருக்கும். இந்த பாத்திரத்தில் 75 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நீல வாக்கில் கட் பண்ணாமல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பக்கோடாக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதில் கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பெசரிக்கங்க. இந்த மாதிரி பெசரி விட்டோம்னா வெங்காயம்லாம் தனித்தனியாக வந்து பச்சை மிளகாய் உள்ள காரமுமே நல்லா வெங்காயத்தில் இறங்கிரும். நல்லா பெசரிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வெங்காயத்தில் உள்ள ஈரம்லாம் நல்லா மாவோட கலந்துரும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெய் சேர்த்தோம்னா பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் இருந்தாலும் உருக்கி சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கை வச்சு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து பார்த்து சேர்க்கணும். மாவு பார்த்தீங்கன்னா உதிர உதிராக இருக்குது. வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இந்த மாவு வந்து டைட்டாக இருக்கணும். அப்போ தான் பக்கோடாவை நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை விட லூஸாக இருந்ததுன்னா பக்கோடா வந்து மொறுமொறுப்பாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் கிள்ளி போடுற அளவுக்கு நீங்கள் மாவை தண்ணியை அளவாக சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. பக்கோடா பொங்குற அளவுக்கு ஓரளவு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி ஒரே ஷேப்பாக போடணுங்கிறதுல மாற்றி மாற்றி எந்த ஷேப்னாலும் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் கிட்ட ஆச்சு. எல்லா பக்கோடாவையும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுருங்க. அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டு லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் வந்து வெளியில் பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ பக்கோடா லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் கறிவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.